திடீரென்று விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? விஜய் அது இன்ஸ்டாகிராமுக்குள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவருடைய நிழலாக அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ். விஜய்க்கான அந்த மாஸ் என்னத்தை வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இதுலேயே ஒரே நாளில் தெரிஞ்சு போச்சு. அஜித் அவருடைய என்ட்ரி ஏதாவது இருக்குமா? அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அதை தாண்டி அவர் நேரடியாக சோஷியல் மீடியாவுக்குள் வந்தால் AK62 ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் நடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அஜித் அவர்கள் ஃபேன்ஸ் மீட் நடத்தப்பார். அதன் பிறகு மனைவி ஷாலினி வந்த பிறகு தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இதை அவர் வேதவாக்காக எடுத்துக்கிட்டாரு. அது எடுத்துக்கிட்டாலும் அவர் இந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணாது ஒரு அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பால் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா சார் பார்த்து. நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. வந்த வேகத்திலே இங்கேயும் ரெக்கார்டு கிங் அப்படிங்கிற மாதிரி கட்டன்னு இந்தியாவில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை மிக விரைவாக அடைந்த நம்பரில் இணைந்திருக்கார். திடீரென்று விஜய் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இது கூட ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் வந்திருக்க வேண்டியவர் அவர் பொதுவாக இந்த பப்ளிசிட்டி இந்த விழாக்களுக்கு வர்றது ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் கொஞ்சம் விரும்பாதவர். அவர் ப்ரெஸ் மீட்டுக்கே வந்தார்னா நான் சொல்கிறதுலாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்னா ஒரு கேள்விக்கு ஒரு 4 பதில் தான் சொல்லுவார். 4 வரியில் தான். மீதி எல்லாம் அவருடைய தந்தை SSC தான் பேசுவார். அப்புறம் நிறைய மாறிட்டார். இப்போ விஜய் மாறி இருக்கார். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காரு. ஆனால் வந்தவுடனே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தன்ற மாதிரி திருக்கி விட்டார். பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 3வது 4வது இடத்துக்கு வந்துட்டார். 3வது ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வாங்கினதில்ல. ஃபாலோவர்ஸ் இன்னும் அதனுடைய இது ஏறிக்கிட்டே இருக்குது. 4 தாண்டி போயிட்டு இருக்கு சார். எனக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அப்படின் போது ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ள ஒரு தமிழ் சினிமா அப்படின்ட்டு ஒரு சின்ன புள்ளி தான். அந்த புள்ளிக்குள்ளே ஒரு ஹீரோ இவ்வளோ மாசாக தெரிகிறாரு அப்படின் பொழுது அது ஒரு பெருமையான விஷயந்தான். அது விஜய் இந்த சோஷியல் மீடியாவுக்குள் அது இன்ஸ்டாகிராமுக்குள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவருடைய நிழலாக அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ். ஏன்னா ஜெகதீஷுடைய ஆரம்ப இதுவெல்லாம் எனக்கு தெரியும். அவர் இந்த சோஷியல் மீடியா வந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கை தேர்ந்த ஒரு நபர். அவர் ஜிவி பிரகாஷுடைய ஸ்டுடியோவில் இருந்தவர். அவர் தலைவா படத்தினுடைய அந்த ரீரெக்கார்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நடக்கும்பொழுதுலாம் இவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து தான் விஜய் ஜெகதீஷை கூட்டின்னு வந்துட்டார். அதனால் ஒரு சரியான பலமான ஒரு ஆளை வச்சுருக்கார் அவர். அதை தாண்டி நம்ம இந்த வருடத்திற்கான கூகுளில் அதிகம் தேடப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயமா ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு விஜய் தான் அப்படின்னு விஜய்க்கான அந்த மாஸ் என்னத்தை இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இதுலேயே ஒரே நாளில் தெரிஞ்சு போச்சு. தமிழ் சினிமாவில் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொரு பேரை எடுக்காமல் இருக்க முடியாது, அஜித் அவர்கள். அப்போ அஜித் அவர்களுடைய என்ட்ரி ஏதாவது இருக்குமா? அவர் ஏன்னா ரசிகர்களை சந்திக்கிறதே இல்லை சார். அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சாரு. அதற்கு பிறகு நேரடியாக சந்திக்கிறது இல்லை. கடைசியாக அவருடைய தந்தை மறைவப்போ கூட ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரசிகர்கள். இன்னமும் ஒரு பேச்சை கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நடிகர் அஜித் அவர்கள் இது போன்று ரசிகர்களை தொடர்பு கொள்ள ஏதாவது முயற்சிப்பாரா? அருமையான கேள்வி சொன்னீங்க நீங்கள். ஏன்னா எனக்கு மன்றம் வேணாம், கட்சி வேணாம், கொடி வேணாம், நான் யாரையும் மீட் பண்ணுற படத்தில் என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே நான் வரதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும். அப்படி சொல்கிற ஒரு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஃபேன்ஸ் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தலைன்னு யாரும் எந்த ஒரு அறிக்கை கூட விடுறதில்லை. நாம் கூட இந்த துணிவு சமயத்தில் ஒரு வீடியோ கூட அவர் விடலாம் ரசிகர்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருந்தால் எதுவுமே கிடையாதுங்கன்னு. நீங்கள் அவருடைய தந்தை மறைவு கூட அந்த அறிக்கையை அவ்வளோ ஒரு நாகரிகமாக கொடுத்துருந்தார். இந்த இறுதிச் சடங்கு எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக நாங்கள் அதை நினைக்கிறோம், கருதுகிறோம் அப்படின்னு யாரும் வராதிங்க அப்படின்னு நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கலன்னா யாரும் போக மாட்டாங்க. ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு அழைக்காமலே கூட போவாங்க. அந்த ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவருடைய வீடு இருந்த அந்த நீலாங்கரை, திருவான்மையூர், அடையார், விஜிபி, மகாபலிபுரம் வரைக்கும் அப்படி ரசிகர்கள் குவிஞ்சு போயிருப்பாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வேன்லேயும் பஸ்லேயும் கிளம்பி வந்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அந்த அஜித் மீதான ஒரு அன்பை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய சார்பாக அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ட்விட்டரில் இவர் சொல்கிற கருத்தெல்லாம் அவர் சொன்னதாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் நேரடியாக சோஷியல் மீடியாவுக்குள் வந்தால் திரிக்க விடுவார். உண்மையாகவே அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நான் விஜய் அங்கிளை பார்க்கணும், என்னை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ பண்ணுது. அடுத்து அந்த வீடியோ வைரல் ஆகுது. உடனே விஜய் அவர்கள் வீடியோ காலில் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு. இப்படி இன்னைக்கு இருக்க அந்த கிட்ஸை கூட பிடிக்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த தன்னோட மார்க்கெட்டை எல்லா வகையிலையும் தக்க வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு அஜித் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லையே. அஜித் ஏதாவது ரசிகர்களை சந்திக்க ஏதாவது ஏற்பாடு செய்கிறாரா? இல்லை, நீங்கள் குழந்தைகளை பிடித்த ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா. நீங்கள் நீங்கள் வேர்ல்டு வைடு
இந்த மாஸ் ஹீரோக்களை பாருங்கள். நீங்கள் சார்லி சாப்ளின்லேருந்து ஜாக்கி சான்லேருந்து நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்லேருந்து இப்போ விஜய் வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடித்தமானவர்கள் இவங்களாம். அதுதான் பெரிய பலமே வந்து. நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் வந்து அப்போ தான் வந்த புதுசு சும்மா நின்று ஒரு அண்ணன் தம்பி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க ஏதோ கோலியோ ஏதோ பம்பரமாக விளையாடிட்டு இருக்கானுங்க. அவன் தம்பியை வந்து இவன் சொல்கிறான் வந்து ஒரு டைலாக், உள்ளே போ அப்படின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்ஷாவுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இங்கே இதுவாக இருக்குது. அதே தான் விஜய்க்கு வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் கொண்டாடுறாங்க. அது ஒரு பெரிய பலம். அது நீங்கள் வந்து குழந்தைங்க மனசில் போய் உள்ளே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்க. அதுதான் வந்து அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அது யாரும் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் அந்த குழந்தை பேசலை, ரியலாக பேசுது. அது உடனே ஒரு நிகழ்ச்சியாகி தன் மன்றத்து மூலமான ஆட்களை இது பண்ணி பல்லாவரத்தில் தான் இருக்காங்க போல அந்த ஃபேமிலி. இவர் பதிலுக்கு பேசி என்ன அவங்க ஃபேமிலிலாம் விசாரித்து இதை விட வேறு என்ன வேணும் வந்து. இதுதான் ஒரு எந்த கலைஞனுக்கும் இதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த குழந்தைக்கு என்னன்னே கூட தெரியாதது அது ஒரு பாட்டு பாடி தளபதி வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிடுது, விஜய் அங்கிள் வாங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து அஜித்துக்கும் தெரியும் தான் பலம் என்ன ஏது அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் ஏன் வந்து அதை வந்து ஒரு உடம்புப்படியாக பிடிச்சிருக்காருன்னு தெரியல. வந்து அவர் வந்து அதாவது வந்து திருமணத்திற்கு முன் இருந்த அஜித் வேறு, திருமணத்துக்கு பின் இருந்த அஜித் வேறு. திருமணத்துக்கு முன் இருந்த அஜித் வந்து ஒரு எமோஷ்னல் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், கோபத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடியவர், தடாலடியாக பண்ணிவிடுவார். எது பண்ணாலும் ஒரு நல்லதும் சரி வெத்ததும் சரி. அதன் பிறகு மனைவி ஷாலினி வந்த பிறகு தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகிட போகுது, நீங்கள் கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது, நீங்கள் ஒரு பரபரப்பாக இருக்கிறதுனால இந்த படம் ஓடிட்டு போதா, இல்லை பரபரப்பாக இல்லாதனால ஓடாமல் போயிட போதா, உங்களுடைய வேலையை நடிச்சு கொடுத்துட்டீங்களா, அதோடு இருந்துருங்க. அந்த படம் நல்ல கதையாக இருந்தால் ஓடும், ரசிகர்களுக்கு பிடித்தமாக படமாக இருந்தால் கொண்டாடுவாங்கன்னு. இதை வந்து அவர் வேத வாக்காக எடுத்துக்கிட்டாரு. அது எடுத்துக்கிட்டாலும் வந்து அவர் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணாது ஒரு பெரும் குறையாக இருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்திங்கன்னா, இந்த AK-62 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இல்லைனா ஷூட்டிங் போயிட்டுருக்கும் பொழுது அல்லது வந்து அந்த AK-62 ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட் நடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அஜித் அவர்கள் ஃபேன்ஸ் மீட் நடத்தப்பார். ஃபேன்ஸ் ஒன்று வந்து பெரிய ஃபேன்ஸ் மீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து அவருடைய ஸ்பீச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவங்க ரசிகர் இப்போ வந்து அதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நானே கூட ஒரு தடவை சொல்லிகிட்டு இருந்தேன். நான் இப்போ விஜய் வந்து புனையூரில் வந்து ரசிகர்கள் மீட் பண்ணார். அதையே அப்படியே காப்பி அடிக்க தேவையில்லை. இன்றைக்கி எந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி அஜித்துக்கு இருக்காங்க. நீங்கள் என்ன மன்றம் இல்லை இப்போ அவருக்கு ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு 100 பேரை பிரித்து சென்னையில் ஒரு மாதிரியான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் 100 பேருக்கு ஒன்றுமே ஸ்பீச்சே தேவையில்லை. வா பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடு, கிளம்பு, வா பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடு. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா SAC இதை பண்ணியிருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் காவேரி ஸ்ட்ரீட்டில் சாலை கிராமத்தில் தலைமை ரசிகர் மன்றம் இருந்தது. வாரத்துக்கு 2 நாள் வந்து ரசிகர்கள் அப்போ வந்து வந்துட்டு இருக்கார். ஒரு லைம்லைட்டுக்கு வந்துட்டார் விஜய். பார்த்தீங்கன்னா வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு இதுவும் கிடையாது. செக்கன் கையை பிடிச்சி இழுப்பாங்க, உட்கார வைப்பாங்க, நிற்க வைப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அட்ரஸ் வாங்க அமுச்சு விட்ருவாங்க. அப்போ வந்து இந்த இதெல்லாம் அனுப்புகிற இதெல்லாம் கிடையாது. அதனால் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு அட்ரஸ் காமிச்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோவுக்கான ஒரு வளர்ச்சி, ஹீரோவுக்கான ஒரு மாசை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஃபேன்ஸ் தான் பலம். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நன்றிகள் சார். வணக்கம்.